சமைச்சிட்டு இருக்கும்போதே வீடியோ எடுத்து பார்த்தீங்களா நாளே சமைக்க தொடங்கிட்டாங்க. சரி இந்த ரெசிபி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பீக்கங்காய் தக்காளி இதெல்லாமே போட்டு பீக்கங்காய் துவையல் மாதிரி பண்ண போகிறோம். அதாவது பீக்கங்காய் ஃப்ரை மாதிரி எண்ணெய் ஊற்றி வெங்காயம் காஞ்ச மிளகா அந்த கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா வணக்கிட்டு அண்ட் ஆல்சோ எல்லாத்துக்குமே ரிலேட்டட் ஆக்டிவிட்டியாக அன்றைக்கி வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 65 ரெசிபியும் கூடிய சீக்கிரம் வந்துடும். கூடிய சீக்கிரம்னா இந்த மாதம் வராது, ஏன்னா மார்கழினால நாங்கள் நான்வெஜ் சமைக்க மாட்டோம். பொங்கலுக்கு அப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு இந்த வெஜ் ரெசிபி வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்காங்க. ஊற்றிட்டு நல்லா வணக்கிட்டுருக்கோம். இது நல்லா வதங்குறது. இப்போ வந்து நம்ம நீட்ட வாக்கில் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து இதில் போட போகிறோம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடயே பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கறிவேப்பிலை ஆட் பண்ணிடுவோம். பாருங்கள், தக்காளி வந்து ஒரு 90% நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம போட போகிறோம். இந்த பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரிச் கார்டு ஆட் பண்ணிக்கலாம். பீக்கங்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 காய் வந்து எடுத்திருக்கேன். அந்த அளவு நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. ஏன் நான் இந்த வெஜ் ரெசிபி போடுறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு புது விதமான, ஆக்சுவலாக எல்லாருமே வந்து பீக்கங்காய் வந்து பொரியல் பண்ணி சாப்பிடுவோம், துவையல் பண்ணலாம், நிறையா பண்ணலாம். இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் தவா ரோஸ்ட் எங்கள் அம்மா பண்ணுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ்லேயும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். எனக்கு தோன்ற ரெசிபி நான் இப்படி போட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன ரெசிபி நெக்ஸ்ட்டு வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதையும் போடுவேன். அண்ட் நான் இப்போ தான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு ரீச் ஆகும். புது ரெசிபிஸும் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன வீடியோ எடுத்து போடலாம்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மசாலா தூள்லாம் வந்து நம்ம போடலாம். கொஞ்சம் காய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து தொளிச்சிருக்காங்க. தண்ணி ஊற்றுறது இருக்குன்னா அந்த காய் வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகும், வணங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான மசாலா பொருட்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவு கல்லுப்பு பொடி, இப்போ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் பொடி யூஸ் பண்ணுறோம். மஞ்சத்தூள் போடுறாங்க ஒரு ஸ்பூன், அரை ஸ்பூன். எங்கள் பாட்டி வீட்டில் தான் இன்னைக்கு குக்கிங், அதனால் எங்கள் பாட்டி வந்து என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஊருக்கு நாங்கள் வந்திருக்கோம், அதனால் இப்போ அரை ஸ்பூன் வந்து அவ்வளோதான். இல்லை இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தலை போட்டு மூடிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா மசாலா வந்து அந்த காய்களை வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலா போட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பீக்கங்காயில் இருக்கிற அந்த ஒரு பல்ப், அதாவது அந்த ஒரு இது சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுவே நல்லா வெந்து வரும்பொழுது அதே ஒரு கிரேவி டைப்பில் வந்து நம்மளுக்கு வந்துடும். அது வரைக்கும் நல்லா இதை குக் பண்ணணும். அப்போ தான் வந்து இது வந்து நல்ல டேஸ்டியாக வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக போட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். இப்போதைக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து நான் இது கூடவே எங்கள் வீட்டில் வந்து பருப்பு பொடி அரைச்சி வைப்பாங்க. இந்த பருப்பு பொடி ரெசிபி நான் தனியாக போடுறேன். அது வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல், டோட்டலி ஆப்ஷனல். இது வந்து வேணும்னா போட்டுக்கலாம். ஏன் இது போடுறேன்னா இந்த டேஸ்ட் வந்து எங்களுக்கு பிடிக்கும், அதனால் இது போடுறேன். கொஞ்சம் திக்காக வரும் கிரேவி. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாலே போதும். ஸோ டேஸ்ட்டாக வரும் கிரேவி. அதுக்காக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு திக்கனான கிரேவியாட்டாக வந்துருச்சு. ஒரு 50% வந்து காய் வெந்திருக்குது. ஒரு காய் எடுத்து நல்லா இது பண்ணி பாருங்கள்.
இன்னும் கொஞ்சம் வேகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா கிரேவியாட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை வந்து இதில் தூவி நம்ம வந்து கொஞ்சம் வணக்கி விட்டுடலாம். கொத்தமல்லி கறிவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. ஸோ இதை வந்து நம்ம கலரினா இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல அந்த இதில் இருக்கிற கிரேவியை, அந்த காயில் இருக்கிற அந்த கிரேவியே வந்து நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியை கொடுத்துரும். பாருங்க இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா வந்து ஆமாம், இன்னைக்கு பார்ட்டி சமையல் தான். நான் கொஞ்சம் டச் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு. இன்னொரு 2 minutes கொதிச்சு அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். சூப்பரான பீக்கங்காய் துவையல், இல்லை நீங்கள் கூட்டு பொரியல் எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து பீக்கங்காய் பொரியல்னு சொல்லிக்கலாம், செமி கிரேவின்னு சொல்லிக்கிறோம். கிரேவி மட்டும் நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சூப்பராக இருக்குது கைஸ். நல்லா சாதத்தோட சுடு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த வீடியோவில் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. until then, டாடா, bye bye.